கேட்டீங்களாடி? தானா கனியாதத தடி கொண்டு அடிச்ச கனிய வச்சலான்னு பாத்தீங்களே, இப்ப என்னடி ஆச்சு? இப்ப ஒண்ணு குடிமுடிவு போல இவ ஆசைப்பட்ட அத்தான் கையாலே இவ கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கோம். அரஞ்சேனா பல்லு 32 கழுந்துடும். பொட்ட கழுதிங்க செய்யறது செஞ்சுட்டு பேசவா செய்றீங்க? இப்ப என்ன செஞ்சுட்டோம்? பேசாம ஒரு மூலையில உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. தாலி கட்ட வச்ச நாங்க தாம்பத்தியம் நடத்தவும் வைப்போம். என்னடி சொல்ற? சாந்தி முகூர்த்தம் ராத்திரி தானே நடக்கும். அத இப்பவே நடத்தி கட்ட சொல்றீங்களா? சீ கழுத, அதான் எப்படி நடக்கும்னு. தொட்டடாய், அதுதான் சஸ்பென்ஸ். ஏய், ஏண்டி உம்முன்னு இருக்க? அவ ஒண்ணும் உம்முன்னு இல்ல. முதல்ல ரவாச்சே அப்பா கூட எப்படி பேசலாம், எப்படி பழகுனா அவர் மனசு குளிரும்னு மனசுக்குள்ளே ஒதுக்க பாக்குறா. ஆமா, நான் ஒத்திக பாக்குறேன், நீ வந்து விளக்கு பிடி. சீ மக்கு, அந்த நேரத்துல விளக்கு இருக்குடி. அத நீ அண, அவர் உன்ன அனுப்பாரு. அப்புறம் அப்புறம் என்ன கும்பாலந்தா. உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க, நாங்க வரோம். ஐயோ, இப்படி திடீர்னு விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம்? அதையும் நாங்க வந்துதான் சொல்லி தரணுமா? ஏய் அலமு, இவங்க 2 பேரும் மேலையும் கீழையுமா நின்னு ஏங்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாவமா இருக்கு. சேர்த்து வச்சிருவோமா? சரி, இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோம். அதுக்கு சன்மானமா இவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க? அடுத்த வருஷம் இதே நேரத்துல நீங்க எல்லாரும் கொஞ்சம் விளையாட ஒரு அழகான குழந்தை தருவோம். ஐயே, இவர் ரொம்ப லேட்டடி. அமுதா 10வது மாசமே பெத்து தரதா சொன்னா, இவர் என்னன்னா 12 மாசம் ஆகும்னு சொல்றாரு. 2 மாசத்தை வேஸ்ட் பண்ற இவர்கிட்ட இப்ப இவளை எதுக்காக நாம இங்க விட்டுட்டு போகணும்? அப்படின்னா நாம இவளை இப்ப கூட்டிட்டு போயிடலாம். 2 மாசம் கழிச்சே இவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுடலாம். ஐயே, என்னங்க நீங்க? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை பெருசா எடுத்துக்கிட்டீங்களே. ஏண்டி கழுதைகளா, என்ன அவரோட சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்போ கால வர்றீங்களே. சரி அலையாத, மேல ஏத்தி விடுறோம். வா வா வாடினா. ஏய் பாத்து மெதுவா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, இப்படி பழத்தை உரிச்சு வாயில திணிச்சா ஏன் முழுங்க மாட்டீங்க? நாங்க வரோம் அமுதா, வரோம். டாடா. வா அமுதா, சீக்கிரம் போலாம். 10 மாசத்துல 15 நிமிஷம் குறைஞ்சு போச்சு. என்னங்க மாப்பிள்ள, 10 மாச பந்தயத்துல கெளிச்சிட்டீங்களா? படி. மெல்ல ஜாக்கிரதை. அமுதா பாத்து. நாளைக்கும் அமுதாவை கூட்டிட்டு வருவீங்கல்ல? ஆசையை பாரு, ஆசையே. உங்களுக்கு ருசியை காட்டத்தா இன்னைக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தோம். இனிமே உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் உங்க பொண்டாட்டியை தேடி வரணும். நீங்க உள்ள வாங்க தம்பி. அப்புறம் என்ன, அத்தையே கூப்பிட்டாச்சுல, உள்ள வர்றது. அம்மா, உங்க மருமகன் சுத்தமான ஆம்பளைதான். தைரியமா பொண்டாட்டியை தேடிக்கிட்டு வந்துட்டாரே. வாயாடி, சும்மா இருக்க மாட்டேன். நீங்க வாங்க தம்பி. நாம 3 தடி கழுதிகளும் குறுக்க நின்னுட்டு இருந்தா அவருக்கு வெக்கமா இருக்காதா? வாங்கலி போலாம், வாடி.
ஏண்டா இந்த நடு ஜாமத்துல என் வீட்டு கதவு தட்டுறீங்க? உங்களை எழுப்புறதுக்கு பக்கத்து வீட்டு கதவையா தட்டுறது? என்ன எதுக்கடி நீங்க எழுப்பணும்? எதுக்கா? உங்க புள்ள அடிக்கிற கூத்த பாக்க சொல்லத்தா? ஏன் புள்ள கூத்தடிக்கிறானா? என்னங்கடி கதை சொல்றீங்களா? இந்த மனோகரி உங்க ஆத்தாளுக்கும் கதை சொல்லுவா, ஆத்தாளோட ஆத்தாளுக்கும் கதை சொல்லுவா. நேத்து பிறந்த நெத்திலி குஞ்சுங்க நீங்க எங்கிட்டே வந்து கதை விடுறீங்க இல்ல? அதானே மாடி ரூம்ல எங்க அம்மா கூட்டி வச்சிருக்கிற குமார் தம்பி அமுதா வீட்டுக்கு எப்படி போகும்? நல்லா கேளு, நாக்க பிடிக்கிற மாதிரி. மனோகரி அம்மா, கொஞ்சம் பொறுமையா போய் நீங்க பூட்டி வச்ச ரூமுக்குள்ள உங்க புள்ள இருக்காரான்னு பாத்துட்டு வாங்களே. நான் எதுக்கடி பாக்கணும்? போய் பாத்துட்டு தான் வாங்களே. ம், ம். என்னம்மா உங்க புள்ள நீங்க பூட்டி வச்ச ரூமுக்குள்ள பத்திரமா தூங்குறாரா? அடே விளையாடாதீங்கடி, என் புள்ள இப்ப எங்க இருக்கான்? வாங்க காட்டுறோம். கம் ஆன். ஃபாலோ மீ. கண்ணம்மா வீட்டை பாத்துக்க. சரிம்மா. வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன? உள்ள வாங்க. வாங்க நீ. அமுதா, உன்னையும் உங்க வீட்டுக்காரையும் பாக்குறதுக்கு உங்க அத்தை வந்திருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? என்னம்மா உங்க மகன் உங்க மருமக அமுதா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறத இப்பவாச்சும் ஒத்துக்கிறீங்களா? சரி சரி, உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாய்யா. சீக்கிரம் வா. ஐயோ இப்பவே வா, வெக்கங்கட்ட பயல. இப்ப வேணாண்டா, காலையில 2 பேரும் குளிச்சு முழுகி சாவகாசமா புறப்பட்டு வாங்க. என்னம்மா மருமகளே, சொன்னது புரிஞ்சுதா? நான் சொல்லல எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு. ஆமாண்டா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அம்மா தலையில கொஞ்சம் ஐசையும் வச்சிரு. வர்றேன்ப்பா, வர்றேம்மா. பொண்ணுங்களா வரட்டுமா? என்னங்கடி எல்லாருமா சேர்ந்து அத்தைங்கிறீங்க? நான் பெற்று வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீங்க வேற அத்தைய பாத்துங்க. அடே இருடா, நான் போய்க்கிறேன்டா. குட்டிங்கெல்லாம் வேற நிக்கிறாளுங்க. அம்மா மருமகளே, ரொம்ப தான் மாத்தி வச்சிருக்கிற என் பிள்ளைய. வர்றேன். என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. என் முன்னால வாரது மரியாவா இல்ல தேவதையா? உங்க மரியாதை தான். மரியா, இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன புரிச்சுக்க வேண்டிய நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து என் நன்மைக்காக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பார்த்தேன். செத்து போன செல்வம் மட்டும் உலகம் இல்ல, என் மேல அன்பு காட்டவும் ஆதரவு செலுத்தவும் நான் இருக்கேன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து தெரியுமா? மரியா, நீ சொல்றத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆனா என்ன? சொல்லு மரியா, மனசுல உள்ளத சொல்லு மரியா. என் மேல இவ்வளவு ஆசையும் வெறியும் உங்களுக்கு இருக்குன்னு லேசா ஒரு கோடு காமிச்சிருந்தா போதுமே. என்னோட நீங்க சந்தோஷமாவும் ஜாலியாவும் இருக்க நானே ரோடு போட்டு தந்திருப்பேனே. அப்படியா? நான் ஒரு மடையன், உன்னை புரிஞ்சுக்காம இருந்தேனே. ஒரு வகையில பார்த்தா நீங்க மடையன் தான். என்ன மரியா இப்படி சொல்லிட்ட? நான் மடையனா? பின்னவா? என்ன அடையறதுக்காக அப்பாவி செல்வத்தை லாரி ஏத்தி கொண்டுட்டீங்களே. என்னது? நான் தான் செல்வத்தை லாரி ஏத்தி கொல்ல சொன்னேங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு எங்க அப்பா குடிபோதையில கூட அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க எதுக்காக என்ன செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கூட தெரியும். அப்பவே உனக்கு தெரியுமா? தெரியும். என்ன பார்த்து ரசிக்கிற ஆசையில சபலத்தோட நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வர்றதும் எனக்கு புடவை, ஜாக்கெட்டு, டிவி, டெக்கு இதெல்லாம் கொண்டு வந்து என் புருஷன் சந்தேகப்படாத வகையில அவர்கிட்டயே கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களாக்கோ? அப்ப உனக்கு எல்லாமே தெரியும் புரியும்னு சொல்ல.